ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு டாப்5 இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ். நான் உங்கள் ஜேபி. இது நம்ம டாப்5 கடலூர் ஃபோக்கஸ் 2.2 டெஸ்ட் சீரிஸோட 18 டெஸ்ட்டுக்கான ரீசனிங் எக்ஸ்பிளேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கும் பாருங்க. இது ஒரு ஃபுல் டெஸ்ட், ரைட்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கும் பாருங்க. ஒரு வெண்டைரம் ப்ராப்ளம் தான் இருக்கு. எப்படி இருக்கு? இதுல வந்து சர்க்கிள் வந்து கேனல், அதாவது கால்வாயை குறிக்கலாம். ரெக்டாங்கிள் வந்துட்டு யார சொல்லுது அப்படின்னா ரிவர்ஸ சொல்லுதான். ட்ரையாங்கிள் வாட்டர், அதாவது தண்ணியை பத்தி சொல்லுது. சரியா? சோ என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, எவ்வளவு ஆறுகள் தண்ணீரோ கால்வாயோ அல்ல, அதாவது ரிவர்ஸ் இருக்கணும், எனக்கு நெய்தர் வாட்டர் ஆர் கேனலா இருக்கணும். ஓகேவா? சோ அப்போ வந்து எனக்கு ரிவர்ஸ் மட்டும் இருக்க ஏரியா வேணும். ரிவர்ஸோட ஏரியா ஃபுல்லா எது? எனக்கு இந்த ரெக்டாங்கிள். இதுல மட்டும் இருக்கிற நம்பர்ஸ், எதுலயுமே கலக்காம இருக்க நம்பர்ஸ் 24, 21. ஏதாவது ஒண்ணு எடுக்கணும்னா நினைக்கிறேன். ரெண்டு அதுல கலக்காம இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்ப 24, 25 ரெண்டுமே வேணும் எனக்கு. என்ன கிடைச்சிருக்கும்? 24 + 21 45 கிடைச்சிருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. Arth walks 20 meters towards west. Then he turns to his left and walks 10 meters. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ல லாஸ்டா என்ன கேக்குறேன் ஃபர்ஸ்டே பாத்துருக்கேன் டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும். ரொம்ப எக்ஸாம்பிள் போட வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அது என்ன பண்றாரு? 20 மீட்டர்ஸ் வந்து வெஸ்ட் நோக்கி போறாரு. என்ன பண்றாரு? வெஸ்ட் நோக்கி 20 மீட்டர் நடந்து போறாரு. தென் he turns his left and walks 10 meters. அவருடைய இடது பக்கம் திரும்பி 10 மீட்டர் போறாரு. எது இடதா இருக்கும்? கீழ் பக்கமா இருக்கும். ஒரு 10 மீட்டர் போறாரு. he again takes left turn and walks 10 meters. இங்க இருந்து என்ன பண்றாரு? ஒரு திரும்ப ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்து 10 மீட்டர்ஸ் போறாரு. சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 20 மீட்டர்ஸ் வந்து போறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 மீட்டர்ஸ், அகைன் ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 10 மீட்டர்ஸ். கீழே வரவங்களுக்கு எது லெஃப்டா இருக்கும்? இந்த பக்கத்துல ஒரு 10 மீட்டர்ஸ் ஆனது வராரு. ஓகேவா? சரி. he takes a right and walks 10 meters. ஓகே, என்ன பண்றாரு? ஒரு ரைட் டர்ன் பண்றாரு. வெஸ்ட் வார்ட்ஸ் போயிட்டு இருக்காரு, அதாவது ஈஸ்ட் வார்ட்ஸ் போறாங்க. எது ரைட் டர்னா இருக்கும்? நம்மளுக்கு கீழையா இருக்கும். இங்க ஒரு 10 மீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணி போறாரு. ஃபைனலி he take a right turn and stops after walking 10 meters. லாஸ்டா ஒரு ரைட் எடுத்து 10 மீட்டர் நடக்கிறாரு. கீழே வரவங்களுக்கு எது ரைட்டா இருக்கும்? ஆப்போசிட்டா இதுவா இருக்கும். இதுதான் அவரோட எண்டிங் பாயிண்ட். கொஸ்டின் என்ன பாருங்க. which direction is the stopping point with respect to the starting point? அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தொடக்க புள்ளியில இருந்து பாக்குறப்ப அவரோட முடிக்கிற புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன திசையில இருக்குன்னு கேக்குறாங்க. இது தொடக்க புள்ளி, கரெக்டா? இங்க இருந்து இது என்ன டைரக்ஷன் இருக்கு? டைரக்ஷன்ல டவுன்வர்ட், சவுத் வேர்ட்ஸ்ல லெஃப்ட் சைடு இருக்கிறது யாரு? சவுத் வெஸ்ட், அதாவது தென் மேற்கு அப்படின்றத காட்டுற ஆன்சர் இருக்கும் நமக்கு. ஆப்ஷன் சி தென்மேற்கு, சவுத் வெஸ்ட் இது ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. சிலாஜிசம். ஆல் ட்ரக் ஆர் கார். எல்லா ட்ரக்குமே எனக்கு என்ன சொல்றாங்க? கார்னு சொல்றாங்க. அடுத்து சம் கார்ஸ் ஆர் பைக். சில கார்ஸ் என்ன சொல்லியாச்சு? பைக்னு சொல்லியாச்சு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு, முடிச்சுட்டோம். கன்க்ளூஷன் பாருங்களேன். நோ பைக் இஸ் அ ட்ரக். சூப்பரா ஒரு காம்ப்ளிமெண்டரி ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆளுக்கும் சரி நோலுக்கும் சரி. மேல ஸ்டேட்மெண்ட்லயே ஆள் இல்ல, ஸ்டேட்மெண்ட்லயே நோ இல்லைன்னா கீழே 2 பேர்ல யார் வேணாலும் தப்பு தான். மேல நோவே இல்லை, கீழே நோ வந்திருக்கு, தப்பா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க. சம் கார் ஆர் ட்ரக்ஸ். சில கார் எனக்கு என்னன்னு சொல்றாங்க? ட்ரக்ன்னு சொல்றாங்க. இப்போ இந்த 2 கன்க்ளூஷன் செக் பண்ணாலும் ஆன்சர் சொல்லலாமா? எப்படின்னு சொல்றேன். கன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஆப்ஷன் ஏ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கா? அவன் தப்பு. ஆப்ஷன் பில பாருங்களேன், எல்லாமே கரெக்ட்னு இருக்கா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு தெரியும், அவனும் தப்பு. ஆப்ஷன் சில பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு, அவனுமே தப்பு. மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் டி தான், அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை. இதை வச்சே போட்டிருக்கலாம். ஓகே, எல்லாம் ஈஸி தான். சம் காரா ட்ரக்னு சொல்றாங்க. சில கார் ட்ரக். எல்லா காருன்ற வட்டத்துல சம் ட்ரக்ன்றது இடத்த ஆக்குபை பண்ணிருக்கு. செகண்ட் ஒன் ரைட். சம் பைக் ஆர் கார். பைக்கும் காரும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ இவனு கரெக்ட். போத் 2 and 3 conclusions are follows. Question number 14 பாருங்க. Pierce is scored as 101, Cat is scored as 49, then how would meal code to it? அப்படி சொல்லி. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். பியர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை பாருங்களேன், ஒரு 2 வவல் இருக்கு, மொத்தமா 5 லெட்டர்ஸ் இருக்கு. அதுமே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ரெஃபரன்ஸ் கேட்டு ரெஃபரன்ஸா கொடுத்துருக்கான். நீ யாருல கை வைக்கணும்? நம்ம ஐடியா என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இருக்க வார்த்தைக்கு தான் போகும். கேட்டு தானே ஈஸியா இருக்கு. சின்ன 3 லெட்டர் வார்த்தை தானே.
அதை ட்ரை பண்ணி பார்த்தா பேட்டர்ன் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும் கேல்குலேஷனுக்கு. கரெக்ட் தானே? அப்ப கேட்டுக்கு பாருங்க என்ன பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பண்ணி பார்ப்போமா. 3 + 1 + T20 ஆட் பண்ண கிடைப்பாங்க 24. ஸோ வரல. அடுத்து ஆப்போசிட் ஆட் பண்ணி பார்ப்போமா. கேட்டோட சியோட ஆப்போசிட் என்ன? எக்ஸ். இசட். டியோட ஆப்போசிட் ஜி. 24 26 7. அம்மாடி இது ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க? 50 57 கிட்ட போதா. அப்ப வேற என்னவா இருக்கலாம்? வவல்ஸ் கான்சனன்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமா. கேட் கான்சனன்ட்க்குலாம் நான் டைரக்டா வேல்யூ போடுறேன். 3 20. ஏவோட ஆப்போசிட் என்ன? 26. அதாவது இசட் இல்லையா? சரி அப்ப 26 + 20 46 + 3 49 முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? கான்சனன்ட்டுக்கு சேம் வேல்யூ, வவல்ஸ்க்கு ஆப்போசிட் வேல்யூ போட்டு ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி பாசிபிலிட்டி சின்ன நம்பர் வச்சு போடுறப்ப நம்ம ஈஸியா இருக்கு. இதோ பிஎஸ்எல் ட்ரை பண்ணிருந்தா இன்ன வரைக்கும் நம்ம ஆப்போசிட் தான் ஆட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. அப்ப கொஸ்டின் என்னன்னு பாருங்க. மீல்கான கோட் என்னன்னு கேக்குறாங்க. மீல்ல எத்தனை வவல்ஸ் இருக்கு? 2 வவல் இருக்கு. அதை மட்டும் என்ன பண்ண போறோம்? ஆப்போசிட் போட போறோம். எம்மோட வேல்யூ 13. ஈக்கு ஆப்போசிட் என்ன? வி 22. ஏக்கு ஆப்போசிட் என்ன? Z 26. எல்லோட வேல்யூ 12. ஆட் பண்ணா 13 + 22 35. 35 + 26 41 61 71 73. ஆன்சர் என்ன எனக்கு? ஆப்ஷன் பி 73 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? வினிதா அண்ட் அமிதா ஆர் சிஸ்டர்ஸ் ஆஃப் கௌரவ். இந்த கௌரவ் இருக்கார் இல்லையா, அவரோட சிஸ்டர்ஸ் யாருன்னு சொல்றாங்க? விமிதாவும் அமிதாவும் சொல்றாங்க. வினிதாவும் அமிதாவும் சிஸ்டர்ஸ். யாருக்கு சிஸ்டர்ஸ்? கௌரவுக்கு சிஸ்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த விமிதாவும் அனிதாவும் கௌரவின் சகோதரிகள். முடிச்சோம். ஆசிஷ் இஸ் ஃபாதர் ஆஃப் வினிதா. இந்த வினிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா தான் யாரு? ஆசிஷா. சோ ஆசிஷ் இஸ் ஃபாதர் ஆஃப் வினிதா. அன்ஷ் இஸ் சன் ஆஃப் அமிதா. இந்த அமிதா ஒரு பொண்ணு இருக்குல்ல, இந்த அமிதாக்கு பொண்ணு தான், பையன் தான் யாரா? அன்ஷ் அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் என்ன பாருங்க. ஆசிஷ் ரிலேட்டட் டு அன்ஷ். இந்த அன்ஷுக்கு ஆசிஷ் என்ன உறவுன்னு கேக்குறாங்க. அன்ஷுக்கு அம்மாவுடைய அப்பா, அதாவது மதர்ஸ் ஃபாதர். என்ன வேணும் எனக்கு? அம்மாவுடைய அப்பா, தாத்தா வேணும். பட் என்ன சொல்லிருக்காங்க? தாய் வழி தாத்தா, தந்தை வழி தாத்தான்னு எல்லாமே இருக்கா. அம்மா வழியில வர தாத்தா தான் தாய் வழி தாத்தா. அதாவது மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, தாத்தா பாட்டி. அம்மா வழியில வர கிராண்ட் சொந்தங்கள், அதாவது அம்மா வழியில வர அங்கிள், தாய் மாமா என்ன சொல்லுவோம்? மெட்டர்னல் அங்கிள் சொல்லுவோம். அந்த மாதிரிதான் மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். தாய் வழி தாத்தா. Question number 6 பாருங்க. என்ன certain code how is written as 12, donkey is written as 24. இந்த 12 24 எல்லாம் பார்த்தா 4 ஓட மல்டிபிள்ஸ் மாதிரி இருக்கா? சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஹவுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 3 இருக்கு. 3 என்ன பண்ண 12 ஆகும்? இன்டு 4 பண்ணா ஆகும். மேபி டாங்கில எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 6 லெட்டர்ஸ் இருக்கு. 6 இன்டு 4 பண்ணா 24 பேஸா கிடைக்குதா? அவ கொஸ்டின் என்ன நமக்கு? லைன்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 4 லெட்டர்ஸ். 4 4s are 16 is the right answer. Option A. Okay. Question number 7 பாருங்க. Select the option that is related to 5th term in the same way as 2nd term is related to the 1st term and the 4th term is related to the 3rd term. அதாவது அனலாஜில இவங்க 2 பேருக்கு என்ன உறவு இருக்கோ அதேதான் இவங்க 2 பேருக்கு இருக்கு. இவங்க 2 பேருக்கு என்ன உறவு இருக்கோ அதேதான் இந்த ஆன்சருக்கு வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. சரி பாருங்களேன். டாப்ன்றத ZIW சொல்லிருக்காங்க. TZ என்ன ஆகுறாங்க? +6 20 26 +6. OI என்ன ஆகுறாங்க? O15. I என்ன ஆகுது? 9 -6 ஆகுது. P ல இருந்து W என்ன ஆகுது? P16 W23 +7 ஆகுறாங்க. அப்ப என்ன பேட்டர்ன் எனக்கு? +6 -6 +7. क्वेश्चन என்ன? SQB. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? +6 -6 +7 பண்ணிடுவோமா? Sன்றது 19 +6 பண்ணா 25. Y Qன்றது 17 -6 பண்ணா K 11. Bன்றது 2 +7 பண்ணா 9. Y K Iன்றது ஆன்சர். ஆப்ஷன் C தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். Question number 8 பாருங்க. ABCDEF lives on 6 different floors. Okay, lower most floor என்னன்னு சொல்றாங்க? 1 ன்னு சொல்லிட்டாங்க. So 1 2 3
4 5 6 இது ஒரு பாசிபிலிட்டி 1 2 3 4 5 6 okay next t lives on the odd number floor but not on the 4 number 3 ரொம்ப சூப்பரா விஷயம் சொல்லிருக்காங்க டி வந்து எனக்கு ஆட் நம்பர் அதாவது ஒற்றைப்படை எண் கொண்ட தளத்துல வசிக்கிறாரு ஆனா வந்து 3ல இல்லைன்னு சொல்றாரு அப்ப வேற என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு அதை விட்ட வேற எங்க வைக்கலாம் 3 இல்லனா 5ல வசிக்கலாம் இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வைக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன்லி 2 people live between D and D இப்போ இதுக்கு என்ன வரும் D க்கு A க்கு இடையில ரெண்டு பேர்னா 4 3 விட்டுட்டு A வந்து செகண்ட் ஃப்ளோர் இங்க பாருங்க 1 2 விட்டுட்டு 4th பிளேஸ்ல A வந்து இருப்பார் ஓகேவா நெக்ஸ்ட் C lives immediately above A C எங்க இருக்கா A கூடடியா மேல வசிக்குதான் சோ A கூடடியா மேல வசிக்கிறது யாரு C only 2 people live between C and B C க்கும் B க்கும் இடையில ரெண்டு பேர் வசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க மேல இங்க இடம் இல்லையா அப்ப ரெண்டு பேர் விட்டு நான் எங்க போடுவேங்க C and B சோ ரெண்டு பேர் விட்டு B on 6th floor okay next F lives on the one of the floors below B the F என்ன பண்றாரு B க்கு கீழே ஏதோ ஒரு ஃப்ளோர் வசிக்கிறாராம் பட் நாட் on the lower most floor கீழே இருக்கிற ஃப்ளோர்ல வசிக்கல அப்படி சொல்றாங்க B வந்து B க்கு அந்த F இருக்கா இல்லையா F வந்து B க்கு கீழே வசிக்கணும்னா இங்க B க்கு கீழே எங்க இடம் இருக்கா இல்ல அப்ப இந்த பாசிபிலிட்டியை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் முடிஞ்சு போச்சு அப்ப இதுதான் கரெக்ட் நம்மளுக்கு B க்கு கீழே ஏதோ ஒரு ஃப்ளோர்ல வசிக்கிறாரு ரெண்டு ஃப்ளோர் இடம் இருக்கு அவர் லாஸ்ட் ஃப்ளோர்ல வசிக்கல அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லோவர் மோஸ்ட் அடியில இருக்கிற தளத்துல வசிக்கல மிச்சம் இருக்கிறது யாரு இந்த 4th ஃப்ளோர் தான் பேலன்ஸ் யார் இருக்கா AB C D E on the lower most floor who lives on the floor number 4 4ல யார் வசிக்கிறான்னு கேட்டா F தான் 4th ஃப்ளோர்ல வசிக்கிறாரு ஆப்ஷன் B F is the right answer ஓகேவா question number 9 பாருங்க பின்வரும் தொடரை கவனிக்கவும் கவனிச்சாச்சு which element will be 7th to the left of 12th element from the extreme end ஓகேவா இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க இல்லையா இங்க இருந்து 12th இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு 7 to the left யாருன்னு கேக்குறாங்க சோ ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்க ஆர்டர் டிராயிங் பார்க்கும்போது ரெண்டுமே லெஃப்டா இருக்கு லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்லிட்டாங்க லெஃப்ட்டுக்கு அவங்களுக்கும் சொல்லிட்டாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு போர்ஷன் ஏன் அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 12th வரும் திரும்ப இவருக்கு லெஃப்ட்னா என்ன ஆயிரும் இங்க இந்த பக்கமே போறோமா இவ்வளவு தூரம் கவுண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் வர்றது கஷ்டமா இருக்குமா பெரிய நம்பரா இருக்கிறப்ப அது இன்னும் கஷ்டமா இருக்குமா சோ அதுக்குதான் லெஃப்ட்னு இருந்தா பிளஸ் பண்ணிக்கோங்க ரைட் இருந்தாலும் பிளஸ் பண்ணிக்கோங்க இல்ல ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் இருக்கு இல்ல ஒரு ரைட் ஒரு லெஃப்ட் இருக்குன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சு போச்சு ஓகேவா இப்ப என்ன இருக்கு நமக்கு ரெண்டுமே லெஃப்டா இருக்கு 12th to the left ஓகேவா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் 12th இருந்து அதுக்கு 7th to the left யாருன்னு கேக்குறாங்க அப்ப 12 minus 7 என்ன கிடைப்பாங்க 5th இந்த 5th என்ன பண்ணணும் மேம் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து கொண்டு வர போறோம் சரியா லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து யார் 5th பிளேஸ்ல இருக்கான்னு பாத்துறோமா 1 2 3 4 5 யார் இருக்காங்க 1ன்ற நம்பர் தான் இருக்கு சோ ஆன்சர் ஆப்ஷன் பி இல்லையா மேடம் நான் மேனுவலா கவுண்ட் பண்ணி போட்டுக்கிறேன் இதெல்லாம் எனக்கு மறந்துடும்னா கவுண்ட் பண்ணி போட்டு என்ன பண்ணணும் இங்க இருந்து போனுங்க 12th லெட்டருக்கு வந்திருப்பீங்களா 12th லெட்டர்ல இருந்து என்ன பண்ணிருப்பீங்க -7 பேக்வர்ட்ஸ் திரும்ப 7 வந்திருப்பீங்க ஓகேவா question number 10 பாருங்க coding and decoding in a certain code language CMIDA means I have friends la ki C means friends are good na D ki means she is good what is code for R in the same language அப்படின்னு கேக்குறாங்க என்ன நம்ம ஏதோ காலகேய பாஷையில பேசுறீங்க அப்படின்ற மாதிரினா அது பேர் ஒன்னும் காலகேய பாஷையில இல்ல அதனால இது பேர் சைனீஸ் கொண்டு வச்சிருக்கோம் இந்த கோடிங்ல இவங்களுக்கான கோட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா கொஸ்டின்ல நமக்கு ஆறுக்கான கோடுன்னு கேக்குறாங்க அப்ப ஆறு எங்க இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆர் குட்ல இருக்கு எடுத்து நீங்க எழுதிதான் கேன்சல் பண்ண அவசியமே இல்லை சரி கண்ணால பார்த்து பண்ண முடியும் அப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆர் குட்னு இருக்கு இந்த குட்டையும் ஃப்ரெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருவாங்களா அப்ப குட் எங்க இருக்கு பாருங்க லாஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கு அப்ப செகண்ட்லி தேர்ட்லயும் குட் காமனா இருக்கு கோட்ல யார் காமனா இருக்கா KI காமனா இருக்கு முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் குட்ல இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கேன்சல் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா I have friends ஃப்ரெண்ட்ஸை கேன்சல் பண்ணிட்டா இதுல யார் காமனா இருக்கா SE காமனா இருக்கு முடிஞ்சிச்சு சோ எனக்கு மிச்சம் யார் இருக்கா LA தான் மிச்சம் இருக்கு அப்ப LA தான் யாருக்கான கோடு ஆறுக்கான கோடு ஆப்ஷன் C is the right answer ஓகேவா question number 11 பாருங்க coded blood relation F ஓகேவா if E division F ன்னு கொடுத்திருக்காங்க சரியா
தமிழ்ல இ டிவிஷன் எஃப்னா டிவிஷன் என்ன அர்த்தம்? ஒய்ஃப். இ இஸ் ஒய்ஃப் ஆஃப் எஃப். இன்றது யார் எனக்கு? எஃப்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப எஃப் கணவரா இருக்காரு. நெக்ஸ்ட் எஃப் மைனஸ் ஹெச். மைனஸ்னா என்ன அர்த்தம்? ஃபாதர். அப்ப எஃப் இஸ் ஃபாதர் ஆஃப் ஹெச். எஃப் என்பவர் ஹெச்சின் தந்தை அப்படின்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் ஹெச் பிளஸ் ஜே. பிளஸ்னா என்ன அர்த்தம்? சிஸ்டர். ஹெச் என்பவர் ஜேயின் சகோதரி. ஹெச் யாரு? ஜேயின் சகோதரி. ஜே டிவிஷன் ஜி. டிவிஷன் என்ன? ஒய்ஃப். ஜே இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஜி. தென் ஜி மல்டிப்ளிகேஷன் டினா சன். மல்டிப்ளிகேஷன் என்ன? சன். அப்ப ஜி சன் ஆஃப் டி. ஜி யாரு? டினுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டின்றது ஜிக்கு அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம். லாஸ்ட் டைம் நமக்கு தெரியல. ஓகே, அது மட்டும் நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு. கொஸ்டின் என்னன்னு பாருங்க. தென் ஹவு இஸ் இ ரிலேட்டட் டு ஜி? ஜிக்கு இ என்ன வரும்னு கேக்குறாங்க. நல்லா பார்க்கலாமா? ஜி உடைய மனைவி இருக்காங்க, ஒய்ஃப் உடைய அம்மா. ஓகே, இன்றது யாரு? ஃபீமேலியா. அப்போ ஒய்ஃப்ஸ் மதர். எனக்கு என்ன வேணும்? மதர் இன்லான்னு இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மதர் இன்லான் டைரக்டாவே இருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். மாமியார் அப்படின்றது தான் ஆன்சர். சம்டைம்ஸ் எப்படி இருக்கலாம்? ஒய்ஃப்ஸ் மதர்னு டைரக்டா ரிலேஷனா அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகே, given a 4 members, 3 of whom simulate some in way, who is different. ஓகே, பிளாக் ஷிப் கண்டுபிடிக்க போறோம். அதாவது வசீகரனை கண்டுபிடிக்க போறோம். நம்ம யார் அந்த வசீகரன் அப்படின்னு பார்ப்போம். 226, 256, 122, 170. சரி, இவங்களாம் நியரஸ்ட் டு ஸ்கொயர் வேல்யூஸ். கரெக்டா? 226 யாரு? 225 பிளஸ் 1. 255 பிளஸ் 1 போட்டா வருமா? 256 ஒரு ஒரிஜினல் ஸ்கொயர் வேல்யூ. அப்படி பார்த்தாலே ஆன்சர் போட்டிருக்கலாம். பட் லாஜிக்கலி 121 பிளஸ் 1, 169 பிளஸ் 1. மற்றவங்களாம் ஸ்கொயர் வேல்யூ பிளஸ் 1. ஆப்ஷன் பி மட்டும் ஸ்கொயர் வேல்யூ டைரக்டா இருக்கு. ஆப்ஷன் பி தான் எனக்கு வசீகரன். ஸோ அவர் தான் பிளாக் ஷிப். சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். என்ன மேம் ஷீ சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான்? மெம்பர்ஸ் சொன்னாலும் நானும் அப்படி சொன்னேன். 13 பாருங்க. G, H, I, J, K and L live on 6 different floors. So floor puzzle தான். பட் இதுல என்ன மேம் சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the lowermost floor is building number is numbered as 6. இவ்வளவு நேரம் 1 2 3 4 5 போட்டோம்ல, இது 6 5 4 3 2 1. அவசரப்பட்டு போய் 1 2 3 4 போட்டா முடிஞ்சு போச்சு, முட்டை தான். ரைட்? அப்ப பாருங்க 6. ஃபர்ஸ்ட் யார் எனக்கு? லோவர் மோஸ்ட் 6 5 4 3 2 1. இதுதான் நம்மளுக்கு ஃப்ளோர்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கு. கரெக்டா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க. J lives on the even number floor. J எங்க இருக்காரு? ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல இருக்காரு. அதுவும் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 6 இருக்கலாம், 4 இருக்கலாம், 2 இருக்கலாம். இங்கதான் என்ன பண்றாரு? J கண்டிப்பா வாழ போறாரு, வேற வழி கிடையாது. G and K each live on the odd number floor. G-யும் சரி K-வும் சரி ரெண்டு பேருமே ஆட் நம்பர் தான். சரியா? சோ GK ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? 135ல தான் வசிக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. I lives on the floor number 2. முடிஞ்சு போச்சு. I எங்க இருக்கு? floor number 2ல இருக்காரு. And H lives on the odd number floor immediately above L and immediately below I. H பத்தி பேசுறோம். H எங்க இருக்கான்? immediately above L. L-க்கு மேல உடனடியா H-உம், L-க்கு அடுத்து I-க்கு கீழே உடனடியா என்ன இருக்கா? H இருக்குன்னு சொல்றாங்க. I-க்கு உடனடியா கீழேனா இங்க H, L-க்கு உடனடியா மேல, so L-க்கு உடனடியா மேல H-உம் போட்டாச்சு. immediately above and immediately below I. Okay, G does not live on the top most floor. ஓகேவா? நல்லா தெரியும் நமக்கு. G எங்கதான் இருக்கலாம்? 135 தான். இப்போ நம்ம 3 ஆக்குபை பண்ணிட்டோம். இப்போ 1 இல்லாட்டி 5ன்னு சொல்லிட்டாங்க. 1ல டாப் மோஸ்ட்ல கண்டிப்பா G கிடையாது. அப்ப G எங்க வரப்போகுது? பாட்டம், இங்க 5th பிளேஸ்ல G வரப்போகுது. இன்னும் யார் இருக்கா? JK இருக்காங்க. சரி, J இருக்காங்களா? அதாவது 1 ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் 6th ஃப்ளோரும் இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் J எங்கதான் வருவாரு? 6 4 2 ஈவன் நம்பர்ல தான் வரணும். இங்க 2 தான் இடம் இருக்கு, 1 6 தான் இருக்கு. ஓகேவா? அப்ப 1ன்றது ஆட் நம்பர், கண்டிப்பா 6ன்றதா J வர போறாங்க. பேலன்ஸ் இங்க இருக்கிறது யாரு? JK. K தான் வந்து டாப் மோஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. கொஸ்டின் பாருங்க. who lives on the lower most floor? இருக்கிறதுல கீழே தாழ் தரத்துல கடைசியில யார் வசிக்கிறா? J தான் வாழறாரு. ஸோ 6th ஃப்ளோர்ல வாழுறது J அப்படின்றதா கேட்டர் ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன? எனக்கு ஆப்ஷன் A. ஓகேவா? ஸோ யார் வந்து லாஸ்ட் ஃப்ளோர்ல வாழறான்னு கேட்டா J.
Question number 14 பாருங்க. 4 லெட்டர் சீரிஸ் UPI, SHJ, ODP, MBQ. ஓகே, நல்லா வந்து கவனமா பார்க்கணும். இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், எல்லா ஆப்ஷனும் யூனிக்கா இருக்கா? லாஸ்ட் லெட்டரோ ஃபர்ஸ்ட் லெட்டரோ சென்டர்லயோ? ஓகே, அப்ப லாஸ்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிங்க, இல்லை ஃபர்ஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு ஆன்சர் போட்டலாம் தானே. நான் லாஸ்ட் லெட்டர் மட்டும் பாக்குறேன். IJPQ. ஓகே, என்ன ஆகுறாங்க? I 9, J 10, P 16, Q 17. சரியா? +1 +6 +1 நெக்ஸ்ட் +6 பண்ணணும். 17 +6 பண்ணா என்ன கிடைப்பாங்க எனக்கு? அதாவது Q ல இருந்து +6 பண்ணணும். 17 +6 னா 23. 23 ஓட வேல்யூ W. Wன்றது ஒரே ஒரு ஆன்சர் தான். IAWன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இல்ல மேம் நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு பாக்குறேன் அப்படின்னா US 21 19 15 O இருக்கா? சோ அப்ப 19 15 -4. நெக்ஸ்ட் பாருங்க -2 -4 ஓல இருந்து m என்னது? -2. அப்ப அகைன் -4 பண்ணா m -4 13 -4 I ல ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷனும் ஒரே ஒரு ஆன்சர் தான். சரியா? ஸோ ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் பாக்குறது பெட்டர். ஒரு கொஸ்டினுக்குனா அந்த கொஸ்டினுக்கு என்ன மாதிரி விஷயத்தை அப்ரோச் பண்ணுது. இப்போ டைரக்ஷன் சொன்னப்ப லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பாருங்கன்னு சொன்னோமா. இப்போ இந்த சீரீஸ்ல என்ன சொல்றோம்? ஆப்ஷன்ஸ்ல என்ன மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கு அப்படின்றத நோட் பண்ண சொல்றோம். ரைட்? Question number 15. Direction point A is 15 meters to the west of point C. The point A எங்க இருக்காங்க? பாயிண்ட் சிக்கு 15 மீட்டர் வெஸ்ட்ல இருக்கான். ஓகே, பாயிண்ட் சிக்கு வெஸ்ட்னா எது? எனக்கு இந்த இடத்துல இவ்வளவு தூரத்துல இருக்கு. அது எவ்வளவு மீட்டர்ஸ்? 15 மீட்டர்ஸ் சொல்றோம். ரைட்டா? அடுத்து பாருங்க, பாயிண்ட் பி இஸ் 22 மீட்டர் நார்த் ஆஃப் சி. சிக்கு நார்த்ல 22 மீட்டர்ஸ்ல யார் இருக்காங்க? பாயிண்ட் பி இருக்காங்க. சிக்கு வடக்குல 22 மீட்டர்ல பி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் D is 18 meter to the east of point B. பாயிண்ட் B க்கு கிழக்குல 18 மீட்டர்ல யார் இருக்காங்க? D இருக்காங்க. பாயிண்ட் B க்கு கிழக்கு இது இந்த வலது பக்கத்துல. சோ 18 மீட்டர் போனா யார் இருக்காங்க? D பாயிண்ட் இருக்கு. And next பாயிண்ட் E is 11 meter to the south of point D. D ல இருந்து 11 மீட்டர்ஸ் வந்தா யார் இருப்பாங்க? எனக்கு E இருக்காங்கன்னு சொல்றாங்க. எந்த பக்கம்? சவுத்ல. சோ கீழ் பக்கமா 11 மீட்டர்ஸ். 22 11. சோ பாதி போடுறேன். இங்க எனக்கு E இருக்கு. ஓகே, பாயிண்ட் X is 33 meter to the west of point E. E க்கு வெஸ்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடுல இங்க போறோம் இல்லையா, இந்த பக்கத்துல எத்தனை மீட்டர் சொல்றாங்க? 33 மீட்டர் சொல்றாங்க. நல்லா பாருங்களேன், இது ஒரு 18 ஒரு 15 ரெண்டு ஆட் பண்ணா கிடைக்கும். இது ஃபுல்லா எவ்வளவு? இது 33 மீட்டர்ஸ். ஸோ இதுதான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஏக்கு பேரலா வந்து இங்க நிற்கும். கரெக்டா? இதுதான் என்ன பாயிண்ட்? எனக்கு எக்ஸ் பாயிண்ட். கொஸ்டின் என்னன்னு பாருங்களேன். What is the shortest distance between point A and point X? A க்கும் X க்கும் shortest distance எவ்வளவு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? கனெக்ட் பண்ண இந்த பாயிண்ட்க்கு கனெக்ட் பண்ணுவோமா? ஓகே, இது ஃபுல்லா 22. இந்த 11 எனக்கு வேணாம். இங்க ஒரு 11 இருக்கு, இங்க ஒரு 11 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இங்க இருக்க 11 தான் என்ன பண்ணோம்? அங்கேயே இருக்குமா? அப்ப A க்கும் X க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு 11 மீட்டர்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 11 meters is the right answer. ஓகேவா? Question number 16 பாருங்க. Batter is scored as TE or TAB. ஓகேவா? என்ன இதுல இருக்க லெட்டர்ஸே கலைஞ்சு போன மாதிரி இருக்குன்னா எஸ் கரெக்ட் தான். என்ன எப்படி மாறி இருக்கு? BA TTER அப்படின்றது TER TAB மாறி இருக்கு. சரியா? அப்ப பாருங்களேன், பேட்டு டெர்ன்றது இப்படி டெர்ரா வந்து கரெக்டா. அப்ப ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸை லாஸ்ட்ல இருந்து எழுதிட்டு லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதிருக்காங்க. ஓகே, அப்ப क्वेश्चन என்ன? எனக்கு ஐஸ் மேன். ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் என்ன பண்ணனும்? லாஸ்ட்ல எழுதணுமா? பை சி இ. லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதிருக்காங்க. MAN ECI ன்ற ஆன்சர் ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Seventeenth question பாருங்க. If every third letter in the given sequence இருக்கிற எல்லா மூன்றாவது எழுத்துனா 1 2 3 S ஆ இருக்கட்டும், AQR R ஆ இருக்கட்டும், இந்த மாதிரி மூன்றாவது எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, கவுண்ட் பண்ணும்போது அவங்க எல்லாரும் என்ன பண்ணுமா? ரீப்ளேஸ் பை நெக்ஸ்ட் லெட்டர் இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட் ஆர்டர், அதோட ஆங்கில அகரவரிசையில அதுக்கு அடுத்த லெட்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சரி பாருங்க.
எஸ்க்கு அடுத்த லெட்டர் என்ன? ஃபர்ஸ்ட் தேர்ட் லெட்டர்ல நோட் பண்ணுவோமா? Q 1 2 3 F 1 2 3 R 1 2 3 N நோட் பண்ணாச்சு. எஸ்க்கு அடுத்த லெட்டர் என்ன? T. Q ஆருக்கு அடுத்த லெட்டர் என்ன? S. Q R F G R S N ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் புது சீரிஸ். ஓகேவா? PTT AQS GPR இதுதான் புது சீரிஸ். கொஸ்டின் என்ன கேட்கிறான்னு பாருங்க. which letter will come second to the right of the 15th letter from the right end? ஓகேவா? அதாவது கொடுக்கப்பட்டிருக்க இந்த புதுசா உருவாக்கி இருக்கோம் இல்லையா, இந்த உருவாக்கி இருக்க இடத்துல 15th லெட்டர் ஃப்ரம் தி ரைட் ஹேண்டுக்கு, அதாவது ரைட் ஹேண்ட்ல இருந்து 15th இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செகண்ட் தி ரைட் யாருன்னு கேக்குறாங்க. அப்ப அதே மாதிரி நாம் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, ரெண்டு ரைட் வந்திருக்கு, அப்ப என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 15 மைனஸ் செகண்ட், ஸோ 2 ஸோ 15 மைனஸ் 2 இஸ் 13. 13th ஃப்ரம் தி என்ன பார்க்க போறோம், நம்ம ரைட் தான் பார்க்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஆறத்துக்குமே ஆன்சர்ல போடக்கூடாது, ஆறுன்றது ஆப்ஷன்ல இருக்கு. நம்ம என்ன மாத்தி வச்சிருக்கோம் இங்க, எஸ் மாத்திருக்கோமா, தேர்ட் லெட்டர்லாம் அடுத்த லெட்டர் வச்சு. ஸோ அப்ப எஸ் தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? Question number 18 பாருங்க. If each of the letters in the word fatigue is arranged in alphabetical order. ஓகே, இந்த fatigueன்ற வார்த்தையில இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே alphabetical orderல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் how many letters will be there in the English alphabetical series between the letters that is fourth from the left and the one that is second from the right? Okay, first alphabetical orderல மாத்திரோமா, A B C D E F G, next I, அடுத்து T மாத்தி அமைச்சாச்சு. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா fourth from the left, இடது முனையில இருந்து நான்காவது இருக்கிறது யாரு, G. செகண்ட் ஃப்ரம் தி ரைட், வலது முனையில ரெண்டாவது இருக்கு யாரு, T. இப்ப என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஏபிசிடில டக்குனில போய் ஒரு லெட்டர்னு போட்டு ஆன்சர் போட்டுறக்கூடாது. ஏபிசிடில அவங்க ரெண்டு பேருக்கு எத்தனை லெட்டர் நடுவில் இருப்பாங்க கேக்குறாங்க. அதே மாதிரி திரும்ப ஒரு தப்பு பண்ணக்கூடாது, இது 7 இது 20, ரெண்டுத்துக்கு இருக்க டிஃபரன்ஸ் 13ன்னு போடவும் கூடாது. நல்லா பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5க்கும் 8க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டா 5 8 minus 5 3 ஆன்சர் சொன்னா தப்பாகுமா, தப்பாவதா, எப்படி தப்பாகும், 6 7 ரெண்டு பேர் தான் இருக்காங்க நடுவுல, சரியா, அவங்களுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து போட்டா தப்பாகும். அதாவது அப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்க டிஃபரன்ஸ் -1 வச்சுக்கலாமா. அப்ப நடுவுல 13 லெட்டர் இருக்கும், 13 நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்ற டிஃபரன்ஸ் எவ்வளோ 13 -1 பண்ணா 12, 12 லெட்டர்ஸ் தான் எனக்கு நடுவுல இருக்கும். வேணா கவுண்ட் பண்ணி பாருங்களேன். நீ 13 போட்டா கண்டிப்பா தப்பு. செக் பண்ணலாமா, எனக்கு ஜியும் கிடையாது டியும் கிடையாது, அவங்க நடுவில் தான் வேணும். ஜி, ஓகேவா, H I J K L M N O P Q R S எத்தனை லெட்டர் வந்திருக்கு, 12 லெட்டர் தான் வந்திருக்கு. 13 போனா T ரீச் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்ப எனக்கு 12 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இதை தப்பு பண்றதுக்கான காரணம் டிஃபரன்ஸ் எடுத்து போறதுதான். இப்ப இந்த கொஸ்டின்ல 13 ஆன்சர் இல்லாதனால மேபி நீங்க யோசிச்சு போட்டாலும் சூப்பர் ஃபைன் தான். இல்ல நான் கரெக்டா தான் யோசிக்கிறேன், ஆப்ஷன் அந்த நம்பர்ல யோசிச்சு போட்டா ஸோ அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. டிஃபரன்ஸ் கேட்கலவங்க நடுவில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு தான் கேட்கறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் தப்பு பண்ணிட்டு வராங்க பாருங்க, அதை கரெக்ஷன் பண்ணிக்கோ. கொஸ்டின் நம்பர் 19, செட் அனலாகி என்ன செட் அனலாகி வந்திருக்கு, 20 16 8 என்ன பண்ணா கிடைப்பாங்க இவங்க. சரி, 20க்கு 16க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ், 4 டபுள் பண்ணா 8 இருக்குமோ. சரி, 10க்கு 13 டிஃபரன்ஸ் 3 டபுள் பண்ணா 6 தானே கிடைக்குது, அப்ப கிடையாது. வேற என்னவா இருக்கலாம், 16 20 18 ஆட் பண்ணி பாருங்க. 20 + 8 எவ்வளோ, 28. 28ல பாதி எடுத்தா 14, 14 கூட 2 கூட்டினா எனக்கு 16. அப்ப என்ன பேட்டர்ன், ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் தேர்ட் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் தேர்ட் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணி லாஸ்ட் ஒரு +2 பண்ணா எனக்கு ஆன்சர் செகண்ட் நடுவில் இருக்க நம்பர் கிடைக்கிறாங்க. கொஸ்டின் போயிடலாமா. 32 + 18 என்ன கிடைப்பாங்க, எனக்கு 50 கிடைக்கும். 50ல பாதி எனக்கு எவ்வளோ 25 +2 பண்ணா 27. ஃபர்ஸ்ட் ஆன்சரே எனக்கு கிளிக் ஆயிடுச்சு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சும்மா அடுத்து வேணா ஒரு எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்ப்போம்.
13 + 13 எவ்வளோ எனக்கு 26. 26ல பாதி எவ்வளோ 13. 13 + 2 பண்ணா 15 தான் கிடைப்பாங்க. என்ன இருக்கு 16 16 இருக்கு. ஆன்சர் தப்பு. செக் பண்ணிட்டேன். ரைட். கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. அனலாஜி. என்ன அனலாஜி? லெட்டரை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. வோக்கல் அப்படின்றத CVJHS சொல்றோம். வில இருந்து சி என்ன ஆகுறாங்க V22 C3 அப்படி போனா தப்பு. வி இருந்து Z என்ன ஆகுது +4 ஒரு 3னா +7. ஓல இருந்து வி as usual +7, CJ +7, AH +7, LS +7 எல்லாமே +7 தான் ஆகுது. அப்ப டைரக்ட் ஆன்சர் போயிடலாமா? RTAGE RTAGE ஆரோட +7 பண்ண 18 + 7 18 + 7 25 Y அப்படின்னு கிடைக்கும் போது எல்லா ஆன்சரும் Y தான் இருக்கு. சரியா? எல்லா ஆன்சரும் பாருங்களா YAH 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 இருக்கு. இதுக்கு மேல ட்ரை பண்றது வேஸ்ட். அப்ப லாஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் மட்டும் லாஸ்ட் லெட்டர் செகண்ட் லாஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்க போறோம். GE Gல இருந்து +7 பண்ணா 14 N E ல இருந்து +1 பண்ணா 12 L N L ன்னு முடிகிற ஆன்சர் எனக்கு ஆப்ஷன் D தான். YAH NL தான் கரெக்டான ஆன்சர். இப்போ என்ன பண்ணணும்? எல்லா ஆன்சரும் OAH இருக்கு. அதை செக் பண்றது வேஸ்ட் தானே. கண்டிப்பா OAH தானே வரப்போகுது. புரியுதா? 21. Which of the following 4 options would replace the question mark in the following series? Okay, அந்த question mark இருக்க இடத்த நிரப்பக்கூடிய எண் எதுன்னு பார்க்குறோம். நம்பர் சீரிஸ் தான். 74 93 -145 176 213. சரி, டிஃபரன்ஸே பார்ப்போமா? 74 93 என்ன ஆகுறாங்க +19. ஓகே, டைரக்டா இங்க போனா 145 176 என்ன ஆகுது +31. 176 213 என்ன ஆகுறாங்க +37. ஸோ பாருங்க 19ல ஆரம்பிச்சு 37 போயிருக்கு. அடிஷன்லாம் யோசிக்கலாம். பட் இது மூணுமே என்ன நம்பர்ஸ்? பிரைம் நம்பர்ஸா? அப்ப அதுக்கு ஒரு ட்ரை கொடுத்துட்டு மற்றது போறது தப்பு இல்லைல்ல. அதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஸோ 19க்கு அடுத்த பிரைம் நம்பர் 31க்கு அடுத்த பிரைம் நம்பர் தான் 37. கரெக்டா? ஸோ அப்ப 19க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்னன்னு பார்த்தா 23. அப்ப +23 பண்ணா 93 + 23 is 116. ஓகே, நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்டான்னு பார்க்க 23க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்னப்பா கிடைக்கும்? எனக்கு 29 கிடைக்குமா? அப்ப 116 + 29 அப்படின்னு பண்ணா எனக்கு 145 கிடைக்குமா கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இப்ப கரெக்டான ஆன்சர் 116. 116 is the right answer. Question 22. So given series listen பண்ணி போட போறோம். If all the odd numbers and vowels are removed. இருக்கிற எல்லா odd numbers அதாவது ஒற்றைப்படை எண்களையும் vowels அதாவது உயிர் எழுத்துக்களையும் என்ன பண்ணணுமா? நீக்கப்படணுமா? அதுக்கப்புறம் then what will be the element 8th from the right hand? நீக்கிறதுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட்ல இருந்து 8th பிளேஸ்ல யாருன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நீக்கிட்டு எழுதுவோமா? அதெல்லாம் பண்ண தேவையில்லை. எண்ணும் போதே இவங்க 2 பேரும் விட்டுட்டு எழுந்துறாங்களேன். சரியா? ஆட் நம்பர்ஸ் வரக்கூடாது, எனக்கு வவல்ஸ் வரக்கூடாது. ஸோ அப்ப வி அப்படின்றது நார்மலா, இது ஆட் நம்பர், இது வவல் கிடையாது. நெக்ஸ்ட் இவங்க என்னது சி கான்சனன்ட், ஹெச் ஆறு, இவன் வவல், இவன் என்னது ஓகே எலமெண்ட்ஸ் தான், இது எலமெண்ட்ஸ் தான். ஓகே செக் பண்ணுமா? 1 2 3 4 5 6 7 8. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? அண்ட் அப்படின்னு ஒரு சிம்பிள் கிடைச்சிருக்கு. ரைட் ஹேண்ட்ல இருந்து 8th பிளேஸ் யார் இருக்கா? ஆப்ஷன் பி அண்ட் சிம்பிள். சரியா? டுவெண்ட்டி பாருங்க, சீரீஸ் தான். 432 413 396 -368 357 and 348. என்ன ஆகுறாங்க? 432க்கும் 413க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? எனக்கு 17 + 19 சாரி -19. நெக்ஸ்ட் 413 396 என்ன ஆகுறாங்க பார்த்தா 13 ஒரு 4 -17. ஸோ ஆட் நம்பர்ஸ் மைனஸ் ஆகலாம், இல்ல வந்துட்டு இது என்னவா இருக்கலாம்? பிரைம் நம்பர்ஸா இருக்கலாமா? அடுத்து செக் பண்ணி பார்ப்போமா? 368 357 என்ன ஆகுறாங்கன்னு பாருங்க, -11 ஆகுறாங்க. இதுவே இது பிரைம் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? 13 ஸ்ட்ரைட்டா போயிருக்குமா? அடுத்து இங்கே 11 கிடைச்சிருக்கும். அப்ப இது பிரைம் நம்பர்ஸ் கிடையாது, ஆட் நம்பர்ஸ் மைனஸ் ஆகுறாங்க. இது 15, இது 13, இங்க 11.
கரெக்டா? அப்ப இங்க இருந்து 15 மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 368ல இருந்து பிளஸ் 30 பண்ணா ஆன்சர் கிடைக்கும். 396 மைனஸ் 15னா எனக்கு என்ன கிடைச்சிருப்பாங்க? 91 81 381 அப்படின்றதா எனக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். இதை செக் பண்றதுக்கு 381 மைனஸ் 13 பண்ணி பார்ப்போமா? 378 368 அப்படின்றதுதான் இங்க இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் 381 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Question number 24. If A denotes plus, B denotes multiplication, C denotes minus, D denotes division, then what will replace the following? Question mark. Okay va? 27 B. B na enna artham solliyachu? Multiplication 5. Next C irka? C na enna arthama? Minus 38. A appadina plus 16. D na enna? Division 4. ஏன்னா பிளஸ் தெரியும் நமக்கு 42. சீனா என்ன? மைனஸ் 8. பீனா என்னக்கு? மல்டிப்ளிகேஷன் 4. சரி, சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. 27 5s are 500. ஸோ 135 மைனஸ் 38 பிளஸ் 4 பிளஸ் 42 32. சரியா? ஸோ 135 மைனஸ் 38 னா 97 plus 4 101 plus 42 143 minus 32. So 111 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஓகேவா? Question number 25 பாருங்க. If 2 is added to each even digit, அதாவது இரட்டைப்படை எண்களை என்ன பண்ணுமா? +2 பண்ணணுமா? And 1 is subtracted from each odd digit. Odd digit அதே இரட்டைப்படை எண்கள்லாம் +2 பண்ணணும். ஒற்றைப்படை எண்கள் என்ன பண்ணணும்னாலே -1 பண்ணணும். How many digits will appear more than once in a new number thus formed? அதாவது இப்போ நம்ம புதுசா உருவாக்க போறோம் இல்லையா, அது எத்தனை பேர் வந்து ரிப்பீட் ஆவாங்க மோர் தென் ஒன்ஸ், அதாவது ஒரு தடவைக்கு மேற்பட்ட எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. பார்க்கலாமா? ஈவன் என்ன பண்ணணும்? +2. 6 + 2 8, 1 - 1 0, 5 - 1 4, 4 + 2 6, 9 - 1 8, 3 + 2 5, 2 - 1 3 - 1 னா 2, 2 + 2 னா 4. ஸோ இதுல மோர் தென் ஒன்ஸ் அப்பியர் ஆகுறவங்க யார் யாருன்னு பார்த்தா 4 ஒரு 2 தடவை வந்திருக்கு, 8 2 தடவை வந்திருக்கு. ஸோ 2 நம்பர்ஸ் மோர் தென் ஒன்ஸ் 2 டைம்ஸ் அப்பியர் ஆகுறாங்க. ஸோ ஆப்ஷன் டி 2 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். Question number 26. In a certain code language, always coded as. Always கான கோட் என்னவா? A K Y A X U. சோ இதுல பாருங்களேன், இந்த A ரெண்டு காமனா இருக்கா? இது வந்து டக்குனு வவ்வல்லாம் அப்படியே இருக்குன்னு நினைக்கலாம். அப்ப பியாண்ட்ல ஈயும் ஓவும் அப்படியே இருக்க மாதிரி ஆப்ஷன்ஸ் எங்கன்னா இருக்கா பாருங்களேன். இல்ல, ஈன்றது ஆன்சரே அங்க கிடையாது. அப்போ வவல்ஸ் மேட்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஃபோர்த் லெட்டரும் அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபோர்த் லெட்டர் அப்படியே இருந்தா B-O இருக்கணும். எல்லாமே அப்படிதான் இருக்கு. அப்ப பாருங்களேன், BDAO 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 BDBO இருக்கு. அப்ப ஸ்ட்ரெயிட்டா இங்க Y போயிடலாமா? W வந்து Y என்ன ஆகுறாங்க? 23 25 +2. அப்போ Y +2 A வரது ஆன்சர். அப்ப D கிடையாது. சரி, இதுல பாருங்க, MG இருக்கு, ME இருக்கு, MF இருக்கு. அப்ப லாஸ்ட் லெட்டரை மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? லாஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்க போறேன். எஸ்ல இருந்து இவங்க என்ன ஆகுறாங்க? 19 21 +2. அப்ப D ல இருந்து +2 பண்ணா F. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, BDAOMF அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர் நமக்கு. ஓகேவா? Question number 27 பாருங்க. அமர், விதிஷா, Caramel, Deepa, Alan are sitting on a bench facing a south. Okay, or south face பண்ண பெஞ்ச்ல என்ன பண்றாங்க? அமர், விதிஷா, Caramel, Deepa, Alan எல்லாமே என்ன பண்றாங்க? 5 பேரும் ஒரு சவுத் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. எதுக்காக இந்த சவுத் நார்த் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களோட லெஃப்ட் ரைட் டிட்டர்மைன் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ஒரு தெற்க பார்த்து உட்காந்துருக்காங்க. Alan is sitting at one end at the bench with nobody to her left. சூப்பரா சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க? எலன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு பெஞ்சோட எண்டிங்ல உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு லெஃப்ட்ல யாருமே இல்லையா. கீழே பார்த்துருக்கோம், எது லெஃப்ட்? இதுதான் லெஃப்ட், இது ரைட். உங்களோட ஞாபகத்துக்காக எழுத வச்சுக்கோ.
இந்த லெஃப்ட் சைட்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப ஆலன் இங்க இருந்தாருன்னா அவருக்கு லெஃப்ட்ல ஆள் இருப்பாங்களா? அப்ப எங்கதான் இருக்காரு? இங்கதான் இருக்காரு ஆலன். சரியா? ரைட். நெக்ஸ்ட், கேரமல் is sitting to the immediate left of தீபா. கேரமல் எங்க இருக்காங்க அப்படின்னா தீபாக்கு லெஃப்ட் சைட்ல உடனடியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சிடி அப்படின்றத எனக்கு சேர்ந்து வரணும். அங்க போடும்போது டிசின்னு வருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், who is sitting at the end of the bench? யார பத்தி பேசுறாங்க? தீபாவை பத்தி பேசுறாங்க. இந்த தீபா இன்னொரு ரெண்டுல இருக்காங்களாம். இந்த தீபாக்கு சரியா, தீபாக்கு லெஃப்ட் சைட்ல யார் இருக்கணும்? கேரமல் இருக்கணும். தீபாக்கு லெஃப்ட் எது? இந்த பக்கம். ஸோ கேரமலை இங்க மென்ஷன் பண்ணி போட்டோம். ஸோ இந்த ரெண்டு இடம் தான் பாக்கி இருக்கு. அமர் சிட்டிங் டு தி ரைட் ஆஃப் பிதிஷா. அப்ப எப்படி வரணும் எனக்கு? அமர் எங்க இருக்காரு? பிதிஷாக்கு ரைட்ல இருக்காரு. ஓகேவா? இப்படி போட முடிடுவாங்க, அப்படி ஏபின்னு மாறிடுவாங்க. ஸோ ஏ பி. எப்படி உட்காந்துருக்காங்க? தீபா, கேரமல், அமர், பிதிஷா, எலன் இந்த ஆர்டர்ல உட்காந்துருக்காங்க. கொஸ்டின் என்னன்னு பாருங்களேன். in which position is அமர் சிட்டிங்? அமர் எங்க உட்கார்ந்து கேக்குறாங்க. எக்ஸாக்டா மிடில் இருக்காரு. பட் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாப்போமா? எக்ஸாக்ட்லி பிட்வீன் தீபா அண்ட் பிதிஷா. தீபாக்கும் பிதிஷாக்கும் நடுவில் இருக்கிறாங்களா? இல்ல, நடுவில் ஒரு ஆள் மாட்டினா. யாரு? கேரமல். ரைட் இன் தி மிடில் ஆஃப் தீபா அண்ட் கேரமல். ஓகே, தீபா கேரமல் நடுவில் இருக்கிறாங்களா? தீபா கேரமல் நடுவில் யாருமே இல்ல, முடிஞ்சிச்சு. ரைட் இன் தி மிடில் ஆஃப் கேரமல் அண்ட் பிதிஷா. கேரமலுக்கும் பிதிஷாக்கும் நடுவில் இருக்காங்களா? எஸ், கரெக்ட். ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, கேரமலுக்கும் பிதிஷாக்கும் நடுவில் இருக்காரு யாரு? இந்த அமர். லாஸ்டா கூட படிங்க. ரைட் இன் தி பிட்வீன் பிதிஷா அண்ட் எலன். பிதிஷாக்கும் எலனுக்கும் நடுவில் இருக்காங்களா? இல்ல, பிதிஷாக்கு எலனுக்கு நடுவில் யாருமே இல்ல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? யாருக்கு? கேரமலுக்கும் பிதிஷாக்கும் இடையில அமர் இருக்கான்றது தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. இது என்ன? அனலாஜிலே ஃபிகர் அனலாகி. ஓகே, என்ன ஆகியிருக்காங்களோ அதான் அங்க ஆகணும். அதை நான் வச்சுக்கணும். கரெக்டா இங்க என்ன நடந்திருக்கோ அதுதான் இங்கேயும் நடக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? இங்க இருக்கிற இந்த ஹாரிசான்டலா இருக்கிற ஆரோ மார்க் மட்டும் இது என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸ்ல லைட்டா வந்து 45 டிகிரி திரும்பிச்சு. இல்ல ஒரு ஸ்டெப் இப்படி ஏறி போயிடுச்சு அப்படி கூட நான் வச்சுக்கோங்களேன். பட் லாஜிக்கலி சொல்ல போனா 45 டிகிரி கிளாக் வைஸ் இப்படி ரொட்டேட் ஆகி இப்படி வந்துருச்சு. கரெக்டா? சரி, அப்ப அதே மாதிரி இங்க ஹாரிசான்டலா இருக்கிறது யாரு? இந்த ரோ. இவன் என்ன பண்ணுவான்? இங்க ஏறி வந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி படம் எங்க இருக்கு? ஆப்ஷன் பில தான் இருக்கு. சரியா? சிம்பிள் தானே? ரைட். கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. அகைன் ஃபிகர் அனலாகி தான். இது எப்படி இருக்கு? லாஜிக். ஓகே, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கலாம் யோசிக்கணும். லாஜிக்கான அப்படியே வாட்டர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. சரிதா? ஸோ லாஜிக்கான வாட்டர் இமேஜ் அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸ்க்கான வாட்டர் இமேஜ் வேணும். ஒரு இமேஜோட ஒரு வாட்டர் இமேஜ், ஒரு வார்த்தையோட வாட்டர் இமேஜ் வேணும்னா ஃபர்ஸ்ட் யார் வருவா? ஃபர்ஸ்ட் இருக்கவங்க வருவாங்க. அப்ப எம் ஸ்டார்ட் ஆகிற ஆன்சர் எங்க போறோம்? எம் டபுள் மாதிரி இருக்கணும். கேன்சல் கேன்சல் கேன்சல். ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. ஆப்ஷன் சி தான். சரியா? ரைட். And last and final question, question number 30. A cube is made by folding this sheet. ஓகே, ஒரு டைஸ் வந்து இந்த ஷீட்டை மடிச்சு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இதுல என்ன கேக்குறாங்கன்னா நம்பர் 1க்கு எதிர்பக்கம் யார் இருப்பா? 1 என்ற பக்கத்தை கொண்ட பக்கத்துக்கு எதிர்பக்கம் என்னவாக இருக்குன்னு கேக்குறாங்க. 1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. நம்ம எப்படி எடுத்துக்க சொல்லியிருக்கோம்? ஆப்போசிட்ஸ் 1 விட்டு 1 பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட் கிடைப்பாங்க. எப்படி? இப்படி மடிக்கிறப்ப வேணா இருப்பான், இங்க வந்திருப்பான், இங்க வந்திருப்பான், 4 வந்திருக்குமா, இதுக்கு ஆப்போசிட்ல 2 வந்திருக்கும், டாப் அண்ட் பாட்டம் 5 and 3 வந்திருப்பாங்க. அப்போ 1க்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? 2 தான் இருக்கு. ஸோ 2 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, உங்களுக்கான கொஸ்டின் கமெண்ட்ல 4க்கான ஆப்போசிட் யாருன்னு சொல்லுங்க. சரியா? சரி, நல்லா படிங்க, கன்சிஸ்டண்டா இருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.